வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இன்றைக்கி செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு VLOOKUPல வந்து நம்ம மேட்ச் யூஸ் பண்ணி எப்படி வேல்யூஸை கெட் பண்ணுறது, வேல்யூஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் டேபிள் இது. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு ஒரு நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நேம் இன்புட் ஆக்சுவலாக இப்போ ராஜாங்கிற நேம் நம்ம கொடுக்குறோம். ஸோ லாங்குவேஜ் எனக்கு இங்கிலீஷோட மார்க்கு எனக்கு எவ்வளோன்னு சொல்லி தான் எனக்கு வேல்யூ தெரியணும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து மார்க்ஸ். ஸோ இந்த காலமில் தான் எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் எனக்கு தெரியணும் எனக்கு. ஸோ நார்மலாக நம்ம VLOOKUPல நார்மலாக எப்படி ஒரு வேல்யூ நம்ம எடுப்போம், அதை பார்த்துட்டு அப்புறம் மேட்ச் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு VLOOKUP ஃபார்முலா நம்ம எடுக்க போகிறோம். ஸோ VLOOKUPனு கொடுத்தோம்னா லுக்கப் வேல்யூ கேட்கும். லுக்கப் வேல்யூ என்ன, ராஜா. ஸோ நம்ம அதுக்கடுத்து டேபிள் அரே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் இதோட டேபிள் தான் நம்மளுடைய டேபிள் அரேன்னு சொல்லுவோம். ஸோ காலம் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும் நம்மளுக்கு, இது இங்கிலீஷ் சொல்லி தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இங்கிலீஷ் காலம் ஏங்கிறது 1, பிங்கிறது செகண்டு, சிங்கிறது தேர்டு. ஸோ தேர்டு கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து 0 அப்ராக்சிமேட் மேட்ச் பண்ணணும்ல, 0ன்னு கொடுத்தோன்னா நம்ம வேல்யூ என்ன வரும், 89 வரும். ஸோ இங்கிலீஷ் மார்க் இப்போ எனக்கு சயின்ஸ் மார்க் எனக்கு எடுக்கணும். ஸோ அப்போ வந்து லாங்குவேஜ் வந்து நான் சயின்ஸை நான் மாற்றும் போது என்ன ஆகணும், வந்து இது அப்டேட் ஆகாது. எதனாலன்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக 3 காலம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டாட்டிக்காக கொடுக்குறத வந்து டைனமிக்காக கொடுக்குறதுக்கு மாற்றுறது மேட்ச் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதே இதுனா இந்த 3ங்கிற காலம் இண்டெக்ஸ்க்கு பதிலாக நான் வந்து மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். மேட்ச்சில் என்ன லுக்கப் வேல்யூ, நம்மளுக்கு சயின்ஸ் தான் லுக்கப் வேல்யூ. ஓகேவா? ஸோ சயின்ஸ் லுக்கப் வேல்யூ. ஸோ லுக்கப் அரே என்னவாக இருக்கும், நம்மளுக்கு இந்த டேபிளோட ஹெட்டிங் மட்டும் தான் லுக்கப் அரேவாக இருக்கும். ஓகே. ஸோ மேட்ச் டைப் வந்து 0 எக்ஸாக்ட் மேட்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா சயின்ஸ் நம்ம லுக்கப்லேயும் வருது. இதே இது வந்து இப்போ சோஷியல் சயின்ஸ் நான் கொடுக்கும்போது என்னவாக இருக்கும், ஸோ வேல்யூஸ் மாறும். ஸோ இங்கிலீஷ் நான் கொடுக்கும்போது என்னவாக இருக்கும், மாறும். ஸோ இப்போ நான் அதே நேம் இல்லாமல் டிஃப்ரெண்ட், இப்போ ராஜாங்கிறதுல ரவிங்கிறது கொடுக்குறேன். ஸோ 99 உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதா, உங்களுக்கு புரியுதா இப்போ? ஸோ மேட்ச் ஃபங்க்ஷன் VLOOKUPல எதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய காலம் இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங்காக நம்மளுக்கு தெரியாது, டைனாமிக்காக மாற்றிக்கிட்டே இருக்கணும்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். VLOOKUPல நிறையா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ், நிறையா அட்வான்ஸ்டு ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அது நம்ம ஒவ்வொரு செஷன்லேயே பார்ப்போம். இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது ரிலேட்டடாக டவுட்டு, கிளாரிஃபிகேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் கொடுங்க. ஸோ அது ரிலேட்டடாக கூட நம்ம வந்து அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.